அடுத்ததாக பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் திரு பால் அவர்கள். Good evening all. My name is Balu. My company name PSR Engineering. PSR Engineering அப்படின்ற ஒரு நேம் கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க GI ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டோர், விண்டோ, கேட், எக்ஸ்டீரியர் எலிவேஷன், அதில் வந்து லேசர் கட்டிங் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்டீரியர் எலிவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் எங்களோட மேஜர் ரோல். நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன். அதில் சம் ரிசர்ச் முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு எப்படி சுவிட்ச் ஓவர் ஆனன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம வீட்டில் எல்லாருமே கேட் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா கேட்டுமே துரு பிடிச்சிருக்கோம். ஏன் சார் துரு பிடிக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெட்டீரியல் ஒரு 3 to 4 இயர்ஸில் கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் இல்லாதனால துரு பிடிச்சிடும். நீங்கள் 3 இயர்ஸ் ஒன்ஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணீங்கனாலுமே கம்பல்சரி துரு பிடிக்கும். ஏன்னா மழை நீர் வந்து அதில் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம சம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரீசன்னால வாட்டர் வந்து ட்ரை ஆகாதனால தான் துரு பிடிக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில். அந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் கேரளாவில் விசிட் பண்ணியிருந்தோம். கேரளாவில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் துரு பிடிச்சிருக்காது. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல அவங்களோட சப்ளைஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் துரு பிடிக்காம கேட்டு இருந்திருக்கும். விண்டோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க கேரளா மெட்டீரியல்ல. ஸோ என்ன சார் அப்படி ஒரு மெட்டீரியல் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச மெட்டீரியல் எம்எஸ்க்கு அடுத்தது துரு பிடிக்காது அப்படின்னா எஸ்எஸ் மட்டும்தான் போகிறோம். எம்எஸ் இருக்கிறதுலே ரேட்டு சீப்பு, எஸ்எஸ் போனீங்க அப்படின்னாக்க இருக்கிறதுலே ரேட் ரொம்ப ஹை. ஸோ இந்த கம்பேரிஷன்ல எஸ்எஸ் வந்து எல்லா தடவையும் பண்ண முடியாது. ஏன் சார் பண்ண முடியாது அப்படின்னாக்கா, அவங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏகப்பட்ட சார்ஜ் பண்றாங்க. ஒரே ஒரு ரீசன் துரு பிடிக்காதுங்கிற ரீசன்ல சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு அதனுடைய பெனிஃபிட் தெரியறது இல்லை. இதுல நம்ம ஜிஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏன் சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஜிஐ அப்படிங்கிறது கேல்வனைஸ்டு அயன் அப்படின்னு ஒரு பேருங்க. கேல்வனைஸ்டு அயனை வந்து நம்ம எம்எஸ் பைப்ல தான் கோட் பண்றோம். அந்த மெட்டீரியல் வந்து மினிமம் 20 to 25 இயர்ஸ்க்கு துருப்ப பிடிக்காம பாதுகாத்து கொண்டு வரும். இந்த ரீசன்னால நம்ம ஜிஐ மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டோர் கொடுக்குறோம், விண்டோஸ் கொடுக்குறோம், கேட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி ஃபயர் சேஃப்டி டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சேஃப்டி டோர் கொடுக்குறோம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம். 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபயர் வந்து அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கோம். ஸோ ஃபயர் சேஃப்டி டோரும் எங்களால் செஞ்சு தர முடியுங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபீல்டோட மெயின் மோட்டிவ். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் இது நாள் வரலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த டோர்ஸ் உடன் டோர். உடன் டோர்ல என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மழை காலத்துல குளிர்காலத்துல கம்பல்சரி டோர் வந்து டைட்டா தான் லாக் ஆகும். ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப டைட்டா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிருக்கும் உட்டு ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்றதுனால நமக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்காது. இதே வெயில் காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈரப்பதம் ட்ரையா இருக்கும். நமக்கு டோர் ஸ்மூத்தா ஓப்பன் ஆகும், ஸ்மூத்தா க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாட்டாவில் தான், டாடா பர்பஸிவ் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டாட்டாவில் ஜிஐ ஸ்டீல் டோர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்களால ஃபீல்டில் நிற்க முடியல. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஸ்டீல் டோர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு சம் டிசைன்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சார் டிசைன் பண்றோம் அப்படின்னா, பிளைன் டோரு பட் உடன் ஃபினிஷோட கொடுக்க முடியும். உடன் கலரு, உடனோட ஸ்ட்ரைஃபோட நம்ம ஸ்டீல் டோர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓன் ஃபேக்டரி இருக்கு. ஓன் ஃபேக்டரி மூலியமா தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இதனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வைஸ் அஃபோர்டபுளா இருக்கும். இன்னொன்று உட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கார்பெண்டர் ஒர்க் இல்லை. ஸோ இதனால நமக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு கிடைக்குது. ஜிஐ கேட் யூஸ் பண்றதுனால நமக்கு கேட்டு துரு பிடிக்காது. மினிமம் ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு வந்து அந்த கேட்டை வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். துரு பிடிக்காத லாஜிக்ல நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் மெயினா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மரத்தை வெட்டி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மரத்தை வெட்டுறதை வந்து அவாய்ட் பண்றதுக்காகவும் நம்ம ஸ்டீல் டோர் போகலாம். ஸோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. இந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தொழில் இமயம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங்.